தினகரவி செய்திகள். நெல்லை பாராளுமன்ற தேமுதிக வேட்பாளர் சிவனேந்த பிரமலை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் வான சீனிவாசன் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். டெல்லியில் அமையப் போகின்ற அரசாங்கத்தை யார் கையில் கொடுப்பது என்ற கேள்விக்கான பதிலை நாம் கொடுக்க இருக்கிறோம். இது ஏதோ தமிழகத்தில் நடக்கின்ற சட்டசபை தேர்தலை போல அல்ல. ஐயா கட்சி பிடிக்கலன்னா அம்மா கட்சி ஓட்டு போடுறது, அம்மா கட்சி பிடிக்கலன்னா ஐயா கட்சிக்கு வாக்களிப்பது. இந்த சூழ்நிலை இப்போது தமிழகத்தில் இல்லை. ஆனால் இன்று தேர்தல் சூழலை நினைத்து பாருங்கள். தமிழகத்தில் அநேகமாக நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து முக்கிய கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். இன்று தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பேர்ல மட்டும்தான் தேசியம் இருக்கு. அந்த கட்சி இருந்த முக்கியமான 2 மாநிலங்கள் அந்த 2ஐயும் அதிகாரத்தை இழந்துவிட்டு இன்று ஏதோ பிராந்திய கட்சிகளின் பின்னால் அவர் பிரதமர் இவர் பிரதமர் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இன்று கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எதற்காக மகிழ்ச்சி அடைகிறார்? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து வேலை பார்க்கிறோம். ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கின்ற ஒரே மகிழ்ச்சி 2 கம்யூனிஸ்டும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கிறாங்களாம். இதை பார்த்தவுடன் ஒன்று தோணுச்சு, ஆளே இல்லாத இளவு வீடு, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நீயும் நானும் கட்டிட்டு ஆளலாங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர அவர்களால் இன்னைக்கு வேற ஒண்ணு சொல்ல முடியல. தமிழ்நாட்டுல அம்மா பிரதமர்னாங்க, ஆந்திராவுக்கு போய் சந்திரபாபு நாயுடு பிரதமர்னாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் குழப்பம் வரும். யாரை கூப்பிடுறது? முலாயம் சிங் யாதவ் கூப்பிட்டா மாயாவதி கோவிச்சுக்குவாங்க, மாயாவதி கூப்பிட்டா யாதவ் கோவிச்சுப்பாரு. அதனால 2 பேருக்கு அந்த நேரத்துக்கு எது வசதியா இருக்கும் அவங்கள கூப்பிடுவாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் ராமசுப்பு பரிசு வாங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? அதிகமா அட்டனன்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அதை தவிர இந்த தொகுதிக்கு வேற ஏதாவது செஞ்சு எங்க வேட்பாளர் செஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியுமா? அட்டனன்ஸ் மட்டும் போடுறதுதான் எம்பியோட வேலையா? வெறும் அட்டனன்ஸ்ல மார்க் வாங்கினா போதாது எம்பி அவர்களே. இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு நான் இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, என்னுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக, அவர்களுடைய வேலை வாய்ப்பிற்காக அல்லது உள்கட்டமைப்பு வசதிக்காக நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன்னு ஒரு எம்பி சொல்லி பரிசு வாங்கினா அது நல்லா இருக்கும். இன்று காங்கிரஸ் கட்சியில நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கே போயிடுச்சு. ஆக காங்கிரஸ்காரர்களுக்கே தெரிகிறது மத்தியில் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அமைய போவதில்லை என்று. பக்கத்து தொகுதியில நம் நாட்டினுடைய நிதியமைச்சர் தன்னுடைய மகனை நிறுத்தி இருக்கிறார். பொருளாதாரத்தில் சாதனை செய்திருக்கிறேன், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்டிருக்கிறோம், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடித்து நின்று கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிதியமைச்சர் இன்று தேர்தலில் மக்களை சந்திக்க பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னோட மகனை நிறுத்தியிருக்கார். அதாவது காங்கிரஸ்காரங்களோட வாரிசு அரசியல் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, தேர்தலில் ஜெயிக்கும் போது பையனுக்கு சீட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்கலாம். அதான் தொகுதிக்கு வேலை செஞ்சிருக்காரு, தொகுதி நம்ம கையிட்டு போயிருமே நினைச்சு ஒரு பையனுக்கு சீட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, காங்கிரஸ் கலாச்சாரம் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி தோற்று போகும்போது கூட அதை கட்சியினுடைய தொண்டனுக்கு கொடுக்காமல் அதை கூட மகனுக்கு வாங்குகிறார் என்றால் வாரிசு அரசியலுடைய உச்சகட்டமான ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அதுக்கு பதில் வேற சொல்றாரு, நான் கார்த்தி சிதம்பரத்தை என்னுடைய மகன் என்பதால் ஆதரிக்கவில்லை, அவர் இளைஞர் என்பதால் ஆதரிக்கிறேன். ஐயா சிதம்பரம் அவர்களே, தயவு செய்து உங்கள் கண்ணாடியை திருப்ப இன்னொரு முறை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். கார்த்தி சிதம்பரத்தை தவிர ஒரு இளைஞர் கூட உங்கள் கண்ணுக்கு படவில்லையா? அந்த காங்கிரஸ் கட்சியிலே கார்த்தி சிதம்பரத்தை விட்டு வேறு இளைஞர்களே இல்லையா? அந்த கட்சியில் அப்ப இளைஞர்கள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று யார் பின்னால் இருக்கிறார்கள்? இளைஞர்கள் சொல்லுங்க. மோடிக்கு பின்னாடி யாருக்கு பின்னாடி? மோடிக்கு பின்னாடி நாட்டின் இளைஞர்கள் இருக்கிறார்கள். பிரதம மந்திரி யார் என்று தெரியாத திமுக கூட்டணி என்ற களத்தில் இருக்கிறது. மத்தியிலே இவர்கள் அரசாங்கத்தில் என்ன பங்கு வகிக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி மக்களுக்கு அறிவிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யார் பிரதமர்? யார் பிரதமர் சொல்றாங்க?
அண்ணா திமுக காரங்க யார் பிரதமர்னு சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. அம்மா பிரதமர்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா அம்மாவை சுத்தி இருக்கிற சும்மா சும்மா ஆளுங்கெல்லாம் சும்மா சும்மா சொல்றாங்க அம்மா தான் பிரதமர். இன்னைக்கு சென்னையில நடக்கிற கொலைக்கெல்லாம் யார் காரணம்னா திருநெல்வேலியில் இருக்கிற பசங்களை கூலிக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. என்ன கேவலம் இந்த ஊருக்கு! என்ன காரணம்? நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, படிக்கிறதுக்கு தரமான கல்வி சாலைகள் இல்ல, சாதாரண ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. ஆக மதுரைக்கு தெற்கேடு சொன்னா வேற தமிழ்நாடு, மதுரைக்கு வடக்கே சொன்னா வேற தமிழ்நாடு. அப்ப தென்னகத்தினுடைய தமிழகத்து மக்கள் யோசித்து பாருங்கள். இங்கு தமிழகத்திற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார் எங்களுடைய பிரதம வேட்பாளர் நரேந்திர மோடி. ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகமான தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த ஒரே தேசிய தலைவர் நரேந்திர மோடி மட்டுமே தமிழகத்தில். கடந்த 10 வருட காலத்திற்கு மேலாக இந்திய மீனவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் அனுப்பினார். ஒரே மணி நேரம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றார். இலங்கை அமைச்சரை பார்த்து இனிமேல் எங்களுடைய இந்திய மீனவர் மீது கை வைத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டார். அதற்கு பின்னால் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் ஒரு மீனவன் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை. திரும்பவும் அந்த நிலைமை இங்கு ஏற்பட வேண்டும். இந்தியாவினுடைய அதிகாரம் மதிக்கப்பட வேண்டும். இந்தியா ஒரு சிறந்த நபருடைய தலைமையின் கீழ் அரசாங்கமாக இது உலக அரங்கில் நிற்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக. எதற்காக மோடி மோடின்னு சொல்றோம்? 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்தது மட்டுமில்ல, அவர் தொழிற்சாலைகளுக்கு மட்டும் உதவி செய்யல. சாதாரணமாக இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த நாட்டிலேயே விவசாய உற்பத்தி குஜராத்தில் அதிகம். விவசாயத்தையும் தொழிலையும் தன்னுடைய 2 கண்கள் போல போட்டுகிறார் மோடி. சாராய கடையை மூடுறதுக்கு போட்டிருக்கணும் முதல் கையெழுத்து. ஆனா என்ன நடந்துட்டு என்ன நடக்குது? அரசாங்கத்தை நடத்துறதுக்கு வருமானத்துக்கு மூடுறது. இது என்ன கொடுமை? இது சம்பாதிக்கிற ஆம்பளைங்கிட்ட இருந்து சம்பளத்தை எல்லாம் கவர்மெண்ட் வாங்கிட்டு இலவசமா மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், ஃபேன் கொடுக்குறேன், ஆடு மாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அந்த மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடுமா? மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இருக்கக்கூடிய நபராக நம்முடைய தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆக பூரண மதுவிலக்கை பேசுகின்ற கட்சிகள் ஆதரிக்க வேண்டிய நபராக இன்று நரேந்திர மோடி இருக்கிறார். அவர் பிரதமராக வேண்டும். தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, இன்று நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி, ஊழல், நிர்வாக சீர்கேடு, இதை அனைத்தையும் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று இந்த நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் எங்க பார்த்தாலும் யார் பிரதமர் ஆகணும்னு கேட்டா யார் பேரை சொல்றாங்க? மோடி பிரதமராக வேண்டும். கிராமத்துல சொல்றாங்க, நகரங்கள்ல சொல்றாங்க, இளைஞர்கள் சொல்றாங்க, முதியவர்கள் சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க. எல்லாருடைய மனதில் இருப்பவராக இன்று மோடி இருக்கிறார். இது கட்சிகளுக்கிடையே நடக்கின்ற தேர்தலாக தயவு செய்து பார்க்காதீர்கள். இது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான தேர்தல். அதனால்தான் தமிழகத்தில் கூட இந்த 2 கட்சிகள் இல்லாமல் 3வதாக ஒரு பலமிக்க கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றி பெறப் போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்க நம்முடைய வேட்பாளர் சிவனடைந்த பெருமாள் 1வது பட்டன், அது எப்பவுமே வெற்றியினுடைய பட்டன். அதனால சிவனடைந்த பெருமாள் அந்த சகோதரர் அவருக்கு நாம் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இந்த முரசு சின்னம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அனைத்து பாடுகளிலும் ஒழிக்க வேண்டும் என்றால் முரசு சின்னம் வெற்றியினுடைய சின்னமாக மாற்றப்பட வேண்டும். சிவனடைந்த பெருமாள் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்று வரவேற்பளித்த அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.